வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ரிலீஸ் ஆகிற ஆப்பிள் ஐபேட் ப்ரோ பற்றி. ஸோ இப்போதைக்கு தி ஃபாஸ்டஸ்ட் ஐபேட் இந்த மார்க்கெட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய லேப்டாப்போட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஆப்பிளோட ஓன் சீப்பஸ்ட் மேக்புக்கோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு ஐபேட் உங்களோட லேப்டாப்பை ரீப்ளேஸ் பண்ணுமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன். ஸோ பழைய ஆப்பிள் ஐபேட் மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே ஆப்பிள் ஐஃபோன்ஸ் மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ அந்த பெசல்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாமே எடுத்துட்டு ஃபேஸ் ஐடி கொண்டு வந்துட்டாங்க ஐபேட் ப்ரோவில். ஸோ பழைய ஐபேட் மாதிரி அந்த ரெக்டாங்குலர் ஷேப் எல்லாமே எடுத்துட்டு எல்லாத்தையுமே ரொம்பவே கர்வ் வச்சா மாற்றிட்டாங்க. ஸோ ரொம்பவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டும் கூட. இவ்வளோ சின்ன டிவைஸில் இவ்வளோ அதிகமான பவர் இருக்கனால தான் எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ரொம்பவே போர்ட்டபுளும் கூட. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்பி டைப் சி கொடுத்துருக்காங்க. இது யாருமே எதிர்பார்க்கல. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லலாம். உங்களோட ஐபேடை யூஸ் பண்ணி உங்களோட ஐஃபோன் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், உங்களோட கேமராவை சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட டிவைசஸ் எல்லாமே நீங்கள் அந்த ஐபேடை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு டிஸ்பிளே. ஸோ இதில் 11 இன்ச் அப்புறம் 12.9 இன்ச் அப்படின்னு 2 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான். இது 1080p விட கொஞ்சம் அதிகமான பிக்சல்ஸ் தான் ரெண்டுமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ரீஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ். ஸோ நிறைய லேப்டாப்பில் நிறைய ஃபோன்ஸில் எல்லாமே 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த ஸ்க்ரீனை ஸ்வைப் பண்ணுறதுக்கு அப்புறம் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுற டைம்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு சின்ன லேக் கூட உங்களுக்கு தெரியாது. ஒரு பயங்கரமான ஒரு அடிக்டிவான டிஸ்பிளேயாக இருக்கும். ஸோ அடுத்தோட ஸ்பெக்ஸ். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சின்ன டிவைஸ் நிறைய லேப்டாப்ஸோட ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட கீக் பெஞ்ச் ஸ்கோர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கீக் பெஞ்ச்னா என்னன்னா ஒரு டிவைஸ் டெஸ்டிங் சாஃப்ட்வேர்னே சொல்லலாம். ஸோ இதில் அதிகமான ஸ்கோர்ஸ் வந்துச்சுன்னா ரொம்ப அதிகமான பவர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் ஐபேடோட கீக் பெஞ்ச் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ மல்டி கோர் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா 18,000 ரொம்பவே அதிகமாக போயிடுச்சு. நிறைய லேப்டாப்ஸில் கூட இந்த அளவுக்கு ஸ்கோர் கொடுக்காது. ஸோ இதோட ப்ராசஸர் பற்றி பார்த்தீங்கன்னா A12X பயானிக் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா A12 தான். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா A12X பயானிக் ப்ராசஸர், ஆப்பிளோட புது ப்ராசஸர், ரொம்பவே ஒரு ஃபாஸ்டான ப்ராசஸர்னே சொல்லலாம். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB ரேம் அப்புறம் 64GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க பேஸ் வெர்ஷனில். ஹையர் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB ரேம் அப்புறம் 1TB வரைக்கும் ஸ்டோரேஜ் இருக்கும். அடுத்தோட கேமரா. ஸோ ஐஃபோன் 10 இருக்கிறது போலவே தான் 12 மெகா பிக்சல் f1.8 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஃபோன் 10 இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த ஐபேட் ப்ரோலையுமே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1080pயும் 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த ஐபேட் ப்ரோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிவைஸ். ஸோ இந்த ஐபேடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 180 லேயர்ஸ்க்கு நீங்கள் அடோப் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 4K 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் ஒரு வீடியோ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பவர்ஃபுல்லான டிவைஸ் உங்களுக்கு ரொம்ப போர்ட்டபுளாகவும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது இந்த ஐபேட் ப்ரோவில். பட் ஆனால் ஒரு சில குறைகள் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் தான். இதோட பேஸ் மாடலோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 ரூபாய். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB வெர்ஷன் அப்புறம் 64GB ஸ்டோரேஜ் தான் கொடுப்பாங்க. இதோட ஹையர் எண்ட் மாடலோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,40,000 ரூபாய். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB ரேம் அப்புறம் 1TB ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை கொடுத்து இந்த ஐபேட் ப்ரோ வாங்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் யோசிப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஏற்கனவே இந்த ஆப்பிள் ஈகோ சிஸ்டமில் இருக்கிறவங்க வேணும்னா இந்த ஐபேட் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் புதுசாக ஒருத்தர் ஆப்பிள் ஈகோ சிஸ்டம்குள்ளே வராரு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஐபேட் ப்ரோ வாங்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சில சாஃப்ட்வேர் இஷ்யூஸும் இருக்குன்னு தான் சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா SD கார்டு ஸ்லாட்டு கிடையாது. அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு டாங்கிள் தான் வாங்கி யூஸ் பண்ணணும். அடுத்ததோட அக்சசரிஸ். ஸோ இதில் ஆப்பிள் பென்சில் அப்படிங்கிற ஒரு ஸ்டைலிஷ் பென் வேறு இருக்குது. அது இது கூடவே வராது, நீங்கள் தனியாக தான் வாங்கணும். அதுவும் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் நம்ம இந்தியன் பிரைஸில். அது மட்டும் இல்லாமல் அந்த கீபோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் நீங்கள் தனியாக தான் வாங்கி ஆகணும். அதுவும் ரொம்பவே காஸ்ட்லி. ஸோ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆப்பிள் ஈகோ சிஸ்டமில் இருக்கிறவங்க தான் இந்த ஆப்பிள் ஐபேட் நிறைய பேர் வாங்குவாங்க. புதுசாக ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யோசிப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.